இன்னைக்கு நம்ம ஹைட்ராலஜி அப்படிங்கிற வந்து சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இது நிறைய காலேஜஸில் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து எலெக்டிவாக எடுத்திருப்பாங்க, ஒரு சில காலேஜஸில் எலெக்டிவாக எடுக்காமல் கூட இருக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்ட். அண்ட் இந்த சப்ஜெக்ட் எதை பற்றினது அப்படின்னா மெயினாக வந்து காமன் சென்ஸ் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் என்னென்னலாம் இதோட ஓரியன்டேஷன் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், எனி ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வாட்டரோட கான்டாக்ட்ல இருக்கிற எந்த ஸ்ட்ரக்சர்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் டேம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், வியர், பேரேஜ், இல்லை நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பிரிட்ஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுவோம். இது எல்லாமே இட் கம் அண்டர் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை ஃப்ளட்டை எடுத்துக்கோங்க. சென்னை ஃப்ளட்டில் வந்து மறைமலை அடிகளார் பிரிட்ஜ் வந்து இருக்கு நம்ம சைதாப்பேட்டில். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்து போகிற நம்ம ரோடெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதையும் மேலேயும் வந்து வாட்டர் போச்சு, அவுட் ஃப்ளாங்க் ஆச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த பிரிட்ஜோடைய ஹைட்டே நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து இந்த ஹைட்ராலஜிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசன்ட் கேரளா ஃப்ளட்ஸ் எடுத்துக்காங்க, இல்லை 2015 வந்து சென்னை ஃப்ளட் எடுத்துக்காங்க. இது ரெண்டுமே வந்து இது ஒரு ஃப்ளட் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ரிட்டன் பீரியட் இருக்கும், இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் நிறைய வந்து ப்ராபபிலிட்டி ஆர் பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அடுத்த இயரே சென்னை ஃப்ளட் வந்த மாதிரி இன்னொரு ஃப்ளட் வரணும்னா அதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ளட் ஸ்டடீஸாக இருக்கலாம், ஃப்ளட்டுனால ஆகிற இம்பாக்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹைட்ராலஜிங்கிற ஒரு இதுலேருந்து படிக்கலாம். ஈவன் ஃப்ளட் டைம்லேயுமே ரிவரில் ஃப்ளட் வந்தாலும் டேம் வந்து ஆப்ரேட் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும். இப்போ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம், அதை சடனாக ரிலீஸ் பண்ணதுனால தான் சென்னை ஃப்ளட்டுக்கு வந்து ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. 35 கியூசெக் வந்து உடனே வந்து என்ன பண்ணாங்க, அட் அ டைமில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இது வந்து நமக்கு அஃபிஷியலாக கிடைச்ச டேட்டா, இதை விட அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால சென்னை ஃப்ளட் ஆச்சு. இதே சீரியஸாக நீங்கள் வந்து 1/3 ஆஃப் த டேம் ஃபில் ஆகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டை வந்து அவர்ட் கூட நம்ம பண்ணியிருந்திருக்கலாம். ப்ளஸ் வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் வந்து கலெக்ட் ஆகுது சென்னை சிட்டியில், நீங்கள் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகி இருக்குது அப்படின்லாம் நியூஸில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெயின்ஃபால் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு பெரிய ரிசர்வாயர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரை எடுத்துக்கங்க. மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மாகோல் வந்து ஃப்ளோட் பண்ண விட்டார் டு கண்ட்ரோல் எவாபரேஷன். அது நல்ல ஐடியா தான், பட் லார்ஜர் சர்ஃபேஸ்க்கு வந்து அது அப்ளிகபிள் கிடையாது. பட் வந்து அதுவுமே வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர், இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட் ஹைட்ராலஜி. இதில் பேசிக்காக ஹைட்ராலஜியோட டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா the study of occurrence, distribution and circulation of water on earth and earth's atmosphere is called hydrology ன்னு படிப்போம். அப்படின்னா என்னன்னா, மழை பெய்யறதா இருக்கலாம், அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம எர்த் சர்ஃபேஸுக்கு வருது, அண்ட் இங்கே சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸாக இருக்குது, திருப்பி ஓஷனுக்கு போகுது, எவாப்ரேஷன் நடக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து ஹைட்ராலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் we will start with hydrological cycle. Hydrological cycle, it is very simple. Any form of water from the atmosphere when it reaches the earth's surface, that is called precipitation. அதாவது இந்தியாவில் வந்து நம்ம வந்து மழையை சொல்லுவோம், ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடங்கள்ல வந்து ரெயின்ஃபால் தான் அக்கர் ஆகுது. பட் ரெயின்ஃபால் இல்லாமல் ஸ்னோ இருக்குது, ஹெயில், ஸ்லீட், கிளேஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் precipitation இருக்குது. ஸோ எனி ஃபார்ம் when water reaches the earth's surface, that is called precipitation. மழை பெஞ்சதுக்கப்புறம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகும். கொஞ்ச நேரம் வாட்டர் எல்லாம் உள்ளே போகும், கிரவுண்டுக்குள்ளே போகும், மண் வாசனை எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சேச்சுரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷன்லாம் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக சேச்சுரேட் ஆனதுக்கப்புறம் மேலே என்ன ஆக ஆரம்பிக்கும், ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளோ ஆகிறத வந்து ரன் ஆஃப்னு நம்ம சொல்லுவோம். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இல்லை எஃபெக்டிவ் ரெயின்ஃபால்னு கூட ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரன் ஆஃபை பற்றியும் படிக்கணும் இந்த சப்ஜெக்டில். நெக்ஸ்ட் திங், ரிவர் வந்து எல்லாம் ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ஆகி சின்ன சின்ன டிப்ரெஷன் எல்லாம் ஃபில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டாக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம். அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ட்ரிங்கிங்க்கும் யூஸ் பண்ணுவோம், இல்லை வேரியஸ் அதர் பர்பஸ்க்கும் அந்த வாட்டரை யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த வாட்டர் பாடியிலேருந்து எவாப்ரேஷன் நடக்கும். எவ்வளோ வாட்டர் நம்ம இருக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சு சென்னை சிட்டிக்கு இவ்வளோ வாட்டர் நம்ம சப்ளை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்போம். பட் டெய்லி எவாப்ரேஷனில் லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த எவாப்ரேஷனே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குல்ல, நடுவில் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், ட்ரீஸுமே அந்த வாட்டரை யூஸ் பண்ணும். ட்ரீஸோடைய லீவ்ஸ்லேருந்து வாட்டர் வந்து திருப்பி இட் வில் எவாபரேட் பேக் டு த அட்மாஸ்பியர், தட் இஸ் கால் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ precipitation பார்த்துருக்கோம், ரன் ஆஃப் பார்த்துருக்கோம், எவாப்ரேஷன் பார்த்துருக்கோம், டிரான்ஸ்பிரேஷன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் டுகெதர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிவர் அகைன் திருப்பி ஓஷனில் போய் ரீச் ஆக போகுது. ஓஷன்லேருந்து திருப்பி என்ன ஆகும், எவாபரேஷன் நடக்கும், அங்கே கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷனுக்கு அப்புறம் தான் ரெயின்ஃபாலே அக்கர் ஆகும். அப்போ திஸ் இஸ் அ நெவர் எண்டிங் சைக்கிள். எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னே சொல்ல முடியாது. பட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் எவாபரேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு
நம்ம எடுத்துக்கிறோம். This is called hydrological cycle. Hydrological equation கீழே கொடுத்துருக்கோம். P minus R minus G minus E minus T equal to delta S ன்னு இருக்கு. Delta S is called change in storage. And இதுக்கு முன்னாடி catchment ஏரியானா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த ஃபிகர்ல பார்க்கலாம் நீங்க. செம்பரம்பாக்கம் பக்கத்துல ஒரு பெரிய ஏரியா இருக்கு. மழை பெய்யுற வாட்டர் எல்லாம் செம்பரம்பாக்கம்ல தான் வந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்னா that area is called catchment area. சிம்பிளா யோசிச்சு பாருங்க, மழை பெய்யும், எல்லா இடத்துல இருந்து வாட்டர் கலெக்ட் ஆகி ஒரு பெரிய ரிவர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி அந்த ஏரியாவிலேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த வெளியே வர்ற பாயிண்ட்டை அவுட்லெட் பாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த அவுட்லெட் பாயிண்ட்ல தான் ஜென்ரலாக டிஸ்சார்ஜஸ் இல்லை என்னன்னாலும் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஒரு டேர்ம் இருக்கு, ரொம்ப முக்கியம். இட் இஸ் நத்திங் பட் ரன் ஆஃப் டெப்த் டிவைடட் பை பிரசிபிடேஷனோட டெப்த்னு எடுத்துக்கலாம், ஆர் ரன் ஆஃப் வால்யூம் டிவைடட் பை பிரசிபிடேஷனோட வால்யூம்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திங் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளைடு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஒரு டேர்ம் இருக்கு. ஹைட்ராலஜிக்கல் ஈக்குவேஷனுக்கு அடுத்து இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம மேட்டூர் டேம் இருக்கு. மேட்டூர் டேமுக்கு வந்து கர்நாடகாலேருந்து கிருஷ்ணராஜசாகர் டேம்ல இருந்து நமக்கு வாட்டர் வருதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அந்த டேமுக்கு வந்து இன்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வருது, உள்ள வந்து வாட்டர் வந்து வருது. இப்போ ஒரு 10 நாள் தண்ணி திறந்து விட சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட், ஹானரபிள் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் ஆர்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து சம் டிஸ்சார்ஜ் வந்து திறந்து விட்டுருப்பாங்க. ஃபைனல் டேல அதே டிஸ்சார்ஜ் இல்லாமல் வேறு டிஸ்சார்ஜ் வேல்யூ வைஸ் மாறலாம். இப்போ ஒரு 30 கியூமேக் வந்து வாட்டர் வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20 கியூமேக் தான் லாஸ்ட் டேல சப்ளை பண்ணுறாங்கன்னா அதுலேயே டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதோடைய ஆவரேஜ் எடுத்துக்கணும். தட் இஸ் கால் ஐ பார். சிமிலர்லி எத்தனை நாள் வந்து அவங்க வந்து வாட்டர் திறந்து விட்டுருக்காங்களோ தட் இஸ் கால் டெல்டா டி. 10 டேஸ்னா 10 டேஸ். அதே மாதிரி இப்போ வாட்டர் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆயிருச்சு. இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் என்ன பண்ணுவீங்க, மித்த இரிகேஷன் பர்பஸ்க்காக வாட்டர் தண்ணி திறந்து விடுவோம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால் அவுட்ஃப்ளோ டிஸ்சார்ஜ். தட் இஸ் டினோட்டட் பை கியூ பார். இதுவும் 10 நாள் நீங்கள் வந்து அவுட்ஃப்ளோ டிஸ்சார்ஜ் கொடுக்குறீங்கன்னா இனிஷியலி Q1 எடுத்துக்கோங்க, ஃபைனல் டிஸ்சார்ஜ் 10 நாளுக்கு அப்புறம் Q2 எடுத்துக்கோங்க, அதோட ஆவரேஜ் எடுத்து வச்சுக்கோங்க, 10 டேஸை டெல்டா டீன்னு போட்டுருங்க. சிம்பிளாக திஸ் இஸ் கால் அப்ளைடு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். வால்யூம் ஆஃப் இன்ஃப்ளோ மைனஸ் வால்யூம் ஆஃப் அவுட்ஃப்ளோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஸ்டோரேஜ். ரைட். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இப்போ precipitation எல்லாம் பார்த்தீங்கல்ல, அதில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம்னா, எவ்வளோ டெப்த் ஆஃப் precipitation வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு கொஷினாக கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் precipitation ஒரு கொஷினாக கேட்கலாம். IES, கேட், SSC, TNPSC இது எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் ரெயின்ஃபால் டேட்டான்னு கொஷின் கேட்கலாம். இன் SSC அண்ட் IES கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் precipitation ரெயின்ஃபால்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். அடுத்து கிரவுண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ஒரு டேர்ம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து 5 இண்டெக்ஸ், W இண்டெக்ஸ்னு எல்லாம் வந்து இண்டிசஸ் இருக்குது. இந்த இண்டிசஸ்லேருந்து கொஷின் வரும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த யூனிட்ஸில் பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து ரன் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக ஹைட்ரோகிராஃப்னு ஒரு சாப்டர் இருக்குது. இந்த ஹைட்ரோகிராஃப்லேருந்து கொஸ்டின் இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுமே கிடையாது. ஸோ ஹைட்ரோகிராஃபை கண்டிப்பாக ரன் ஆஃப் படிச்சிருந்தா தான் ஹைட்ரோகிராஃப் பற்றியும் ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஹைட்ரோகிராஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் எவாபரேஷன். எவாபரேஷனுக்கே தனி ஒரு யூனிட் இருக்குது. இரிகேஷன்லேயுமே இந்த எவாபரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் எல்லாம் படிப்போம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஆஃப் ஹைட்ராலஜி. இப்போ நம்ம பார்த்த பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.